அர்ஜுன் ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் நடந்து கொண்டிருந்தான். அவன் என் கிராமத்தில் நம் முன்னோர்கள் நம்மை பாதுகாக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் சில சமயம் அவர்கள் எங்களை காப்பாற்றுவதற்கான எச்சரிக்கைகளை குரலால் தெரிவிக்கிறார்கள் என்று பேசியவாறு நடந்து வருகிறான். அவர் ஒரு பழமையான கோவிலின் அருகே சென்று அதன் கட்டிடக்கலை நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அர்ஜுன் கோவிலில் புகுந்து சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றுகிறார். இந்த கோவில் கண்ணகி என்ற ஆத்மா பிளவுபட்டு நீதியை தேடி வருவதாக கூறப்படுகிறது. அவர் கண்ணகியின் சிலைக்கு அருகே சென்று அவரது கால்களுக்கு மாலை வைக்கிறார். உன் ஆசீர்வாதங்களை பெற நான் அடிக்கடி இங்கே வருகிறேன். அர்ஜுன், கவனமாக இரு. அர்ஜுன் சுற்றி பார்க்கிறார், அதிர்ச்சியுடன். யார் அங்கு? மௌனம். அவர் அதை தன்னுடைய கற்பனை என்று நிராகரிக்கிறார். அந்த இரவு அர்ஜுன் கோவிலைப் பற்றி கனவு காண்கிறான். அவர் கண்ணகியின் நிழலான உருவத்தை பார்க்கிறார். அவரது கண்களில் துக்கம் நிறைந்துள்ளது. உண்மையை கண்டறி, அர்ஜுன். உன்னால் முடியும். உண்மை மிகவும் தாமதமாகும். அர்ஜுன் எழுந்து கனவால் கவலைக்கிடமாக இருக்கிறார். அடுத்த நாளில் அர்ஜுன் கிராமத்தின் வரலாற்றைப் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறான். அன்னை மீனா, கண்ணகி பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? ஆஹா, கண்ணகி கிராமத்தின் தலைவரால் தவறான முறையில் பழிக்கப்பட்டவள். அவரது ஆத்மா நீதியை தேடி சுழல்கிறது. பலர் அவரது எச்சரிக்கைகளை புறக்கணித்துள்ளனர். அர்ஜுனின் முகம் மிகுந்த கவலையுடன் மாறுகிறது. அர்ஜுன் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யும் போது அன்னை மீனாவின் குடும்பம் கண்ணகிக்கு எதிராக நடந்த அநீதிகளை சம்பந்தமாக ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை கண்டுபிடிக்கிறார். அர்ஜுன் தனக்கே இதற்கு எதிராக நான் முன்னேற வேண்டும். அர்ஜுன் இரவில் கோவிலுக்கு திரும்புகிறார். உறுதியாக அவர் கண்ணகியை அழைக்கிறார். கண்ணகி, நான் உண்மையை அறிவேன். உன் ஆத்மா அமைதியை பெற வேண்டும். நிழல்கள் அவரை சுற்றி சுழல்கின்றன. குரல் திரும்ப வருகிறது. எனக்கு நீதி வேண்டும். அதை நீதான் பெற்று தர வேண்டும், அர்ஜுன். அடுத்த நாளில் அர்ஜுன் கிராமத்தை கூட்டி அன்னை மீனாவும் உள்ளனர் மற்றும் கடந்த கால அநீதிகளின் உண்மையை வெளிப்படுத்துகிறான். அர்ஜுன், நாம் கண்ணகியை கௌரவிக்க வேண்டும் மற்றும் நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். கிராமத்தினர் ஒப்புக்கொள்கின்றனர் மற்றும் அவர்கள் கண்ணகியை கௌரவிக்கும் பாரம்பரிய விழாவை நடத்துகிறார்கள். அமைதியான முடிவு. விழா முடிவடைந்த பிறகு சூழல் மாறுகிறது. அர்ஜுன் முகம் புனிதமாக சோகஸ்மைலி. நன்றி கண்ணகி, உன் ஆத்மா இறுதியாக அமைதியைக் கண்டது. எங்கள் கலாச்சாரத்தில் கடந்த காலத்தின் குரல்களை கேட்குவது நம்மை சிறந்த எதிர்காலத்திற்கு வழிநடத்தலாம்.